Hi friends, இது நம்ம சேனல் SCOREMAX. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாயில் மெக்கானிக்ஸோட கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸ்ல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், கேபிலரி ஆஃப் சாயில் அது வரைக்கும் நம்ம டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெர்மபிலிட்டி ஆஃப் சாயில். ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் எக்ஸாமுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ பெர்மபிலிட்டி ஆஃப் சாயில்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்செப்டோட கிளியரன்ஸ் கிடைக்கும். ஸோ சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெர்மபிலிட்டி ஆஃப் சாயில்ஸ், ஸோ இதுதான் நம்ம டாபிக்ஸ். இப்போ பெர்மபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் டிஸ்கிரைப் குவான்டிடேட்டிவ்லி with this water flows through the connected voids of the soil sample. ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு சாயில் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷனில் கனெக்டட் வாய்ட்ஸில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இந்த கேப் தான் நம்ம ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே சாலிட்ஸு. இந்த கேப்பில் நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு பெர்மபிலிட்டி. ஸோ ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர் த்ரூ கனெக்டட் வாய்ட்ஸ் இன் த சாயில் அப்படின்றது தான் நம்மளோட பெர்மபிலிட்டியோட ப்ராப்பர்ட்டி. ஸோ பெர்மபிலிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு முக்கியமானது என்ன, அதோட ஃபார்முலா, அதை எப்படி டெரைவ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஷார்ட்டாக. ஸோ பெர்மபிலிட்டியை ஒன் டைமென்ஷன் ஃப்ளோவில் இருக்கும்போது அது ஃபுல் சேச்சுரேட்டட் சாயிலில் ஃப்ளோ பண்ணுதுன்றது நம்ம டெரிவேஷனுக்காக எடுத்துக்கிட்ட கண்டிஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் என்ன இருக்கும் அப்படின்னு டாசிஸ் லா மூலமாக நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன, Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A. Qன்றது இங்கே டிஸ்சார்ஜ் அண்ட் Aன்றது என்ன, ஏரியா. ஸோ அதே போல் இப்போ ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக, அப்போ Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹெட். ஸோ ஹெட்டும் கரெக்டாக ப்ரொபோர்ஷனல் ஆயிருக்கும்ல. ஸோ அதே போல் அப்போ ஹெட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா லென்த் ஆஃப் ரெசிஸ்டிங் சாயில், சாயிலோட லென்த் நம்மளுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டிப்பாக பெர்மபிலிட்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர். ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தட் மீன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்சார்ஜ் அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம இதை பெர்மபிலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வருவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னா கே. கே இங்கே என்னென்னா பெர்மபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பெர்மபிலிட்டி ஆஃப் சாயில்ஸ். ஸோ இதுதான் பெர்மபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் ரிலேட்டடான ஈக்குவேஷன். ஸோ இது டாசிஸ் லா மூலமாக நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு KIAன்றது தான் இந்த ஈக்குவேஷன். இங்கே நிறைய நம்ம சம்ஸில் கூட இது யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பெரிய பெரிய ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Kன்றது பெர்மபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம பெர்மபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் கிடச்சிச்சு. நம்மளுக்கு வெலாசிட்டி, அந்த ஃப்ளோ எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ VAன்றது என்னன்னா இது ஆக்சுவல் வெலாசிட்டி. ஸோ நீங்கள் வால்யூம் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த VA நம்மளுக்கு என்னன்னா ஆக்சுவல் வெலாசிட்டி. ஸோ நம்ம ஆக்சுவல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ Q/A. ஸோ இங்கேயும் ஏன்றது வால்யூம். ஸோ டோட்டலாக இருக்க வாய்ட்ஸோட ரேஷியோ. ஸோ அதில் தானே நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால நம்ம ஏரியா ஆஃப் வாய்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போது ஏ இருக்குது. ஸோ ஏன்றது ஏரியா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே மேலேயும் ஆர்டினரி ஏரியா, டோட்டல் ஏரியா இன்டூ பண்ணுறோம். ஸோ அப்போது நம்ம இங்கேயும் ஏ இன்டூ பண்ணும்போது நம்ம கீழே ஏ டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக டேலி ஆகும் இல்லையா. ஸோ அப்புறம் ஆக்சுவல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த Qவை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த Q இப்போ என்ன ஆகுது, Q/A நம்மளுக்கு வால்யூம் ஆகுது. ஸோ அங்கே பார்த்து Q/A இஸ் ஈக்குவல் டு வால்யூம். ஸோ அதனால நம்ம இங்கே V மேலே போடுறோம். ஸோ Q இருக்கிற இடத்துல V வந்துடுது. ஸோ கீழே நம்மளுக்கு AVL. ஸோ எல்ன்றது இங்கே லென்த் ஆஃப் ரெசிஸ்டிங். ஸோ இந்த ஏலேருந்து நம்ம எல்லாம் இங்கே நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ அதே போல் இங்கே மேலே எல் நம்ம இன்டூ பண்ணுறதுனால கீழே எல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் V பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை டோட்டல் வால்யூம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கேன்னா இப்போ டோட்டலாக வால்யூம் ஆகிடும்ல. ஏரியா இன்டூ எல் என்னென்னா நம்மளுக்கு வால்யூம். அதே போல் ஏரியா இன்டூ எல் இங்கேயும் வால்யூம். ஸோ மேலே இருக்கிறது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், கீழே இருக்கிறது டோட்டல் வால்யூம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ரீகால் பண்ணுங்கள். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை டோட்டல் வால்யூம் என்னென்னா நம்மளுக்கு போரோசிட்டி N.
ஸோ அப்போது இந்த ஃபுல் டேர்ம் வந்து நம்ம n எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா ஆக்சுவல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நார்மல், தட் மீன் ஒரு ஆர்டினரி வெலாசிட்டி பை n மீன் போரோசிட்டி. ஸோ இது வந்து நிறைய 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணோன்னா இந்த v இருக்க இடத்துல, வெலாசிட்டி இருக்க இடத்துல நம்மளுக்கு பெர்மபிலிட்டி, ஸோ பெர்மபிலிட்டி ஆஃப் சீப்பேஜ் இஸ் ஈக்குவல் டு பெர்மபிலிட்டி பை போராசிட்டி. ஸோ அந்த மாதிரி மாறும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதோட வெலாசிட்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து பெர்மபிலிட்டி என்னென்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற சும்மா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. டைப் ஆஃப் சாயில், ஸோ சாயிலை டிபெண்ட் பண்ணுது. ஸோ அண்ட் பார்ட்டிகல் சைஸ் அண்ட் வாய்ட். ஸோ இது வந்து எது மூலமாக எடுத்திருக்கோம்னா இதுதான் ஒரு ஃபார்முலா. ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது டைப் ஆஃப் சாயிலையும் டிபெண்ட் பண்ணுது, பார்ட்டிகல் சைஸும் டிபெண்ட் பண்ணுது, அண்ட் வாய்ட்ஸும் டிபெண்ட் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெர்மபிலிட்டியோட ரேஞ்ச் டேபிள். ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது கிரேவலுக்கு வந்து 10னா, ஸோ அப்படியே நம்மளோட பார்ட்டிகல் சைஸ் கம்மியாகிட்டே வருது. சாண்டு, மீடியம் சாண்டு, ஃபைன் சாண்டு, அப்புறம் சில்ட்டி சாண்டு, அப்புறம் வந்து சில்ட்டு, அதுக்கப்புறம் கிளே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்மபிலிட்டி ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இங்கே வந்து அப்படியே மைனஸ்னால் இங்கே கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், கே வந்து நம்ம வந்து எப்படி அதோட யூனிட்னா எத்தனை சென்டிமீட்டருக்கு அது ஃப்ளோ ஆகுது, எத்தனை செகண்டுக்கு அப்படின்றது தான். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட்றதா பெர்மபிலிட்டியோட யூனிட். ஸோ இதுதான் அதோட ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு ரேஞ்ச் இந்த மாதிரி கேட்பாங்களா, அக்யூரேட்டாலாம் இல்லை, நம்மளுக்கு எப்படி கேட்கலாம். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லுங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் பெர்மபிலிட்டி கிரேவலில் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் கிளேயில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து அசெண்டிங்கில் கொடுங்க அப்படின்னாலும் அதே போல் கிளேலேருந்து அப்படியே கம்மியாகிட்டே வந்து நம்ம கிரேவல் வரைக்கும் போய் அதிகமாகும் அப்படின்ற. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் ஹாலன் ஹேகன் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்கான ஃபார்முலா, என்னைக்காவது நம்ம சம்ஸில் வந்து யூஸ் ஆகும், இல்லைனா இதே வந்து ஆப்ஷன்ஸில் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு சி டி ஸ்கொயர், மீன் d10 ஸ்கொயர், தட் மீன் பார்ட்டிகல் சைஸ். ஸோ இதுதான். ஸோ நம்மளுக்கு தெரியும் கே வந்து சென்டிமீட்டர் பர் செகண்டில் வந்து இங்கே வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா பெர்மபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிகல் சைஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பெர்மபிலிட்டி அதிகமாகும் அப்படின்றது தான். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளே அண்ட் சாண்டுக்கு தானே பார்ட்டிகல் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீ ட்ரைனிங் மீடியம். ஸோ வந்து பெர்மபிலிட்டி நடக்கிறதுக்கான ஈஸியான பாசிபிலிட்டி வந்து கிரேவல் அண்ட் சாண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் ஃப்ரீ ட்ரைனிங் மீடியம். ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதே போல் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேகன் அந்த ஃபார்முலா வந்து கே இஸ் ஈக்குவல் டு d10 ஸ்கொயர், ஈன்றது வந்து இங்கே வந்து வாய்ஸ் ரேஷியோ இ கியூப் பை 1 + e, இது வந்து யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் பை கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து மீட்டர் பர் செகண்டில் வந்து இதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா d10 தான் இது வந்து இதுவும் வந்து கொடுக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த சாண்டு கிரேவலுக்கு வந்து நிறைய பெர்மபிலிட்டி இருக்கும், ஏன்னா கிளேக்கு வந்து d10 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பெர்மபிலிட்டியும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு இந்த 2 ஃபார்முலா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பெர்மபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் பெர்மபிலிட்டி. ஸோ 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மபிலிட்டி டெஸ்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அதோட டிஸ்சார்ஜோ அதோட கேவும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்து இதோட செட்டப். நான் வந்து சும்மா ஒரு ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ பண்ணிவிட்டு ஸோ அது வந்து டேரெக்டாக போயிட்டு ஹெட்டை வந்து அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பாங்க. இங்கே பாருங்கள், டாப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகுறது கீழே வரைக்கும் தான் ஹெட். ஸோ ஒரே ஹெட் தான். ஸோ நம்மளுக்கு ஏரியா அப்புறம் லென்த் ஆஃப் அந்த இங்கே வந்து சாயில் இருக்கும், அந்த சாயிலோட லென்த் இருக்குது, ரெசிஸ்டிங் மீடியாவோட லென்த் இருக்குது. ஸோ அப்போ ஐ வந்து என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹெட் காசிங் ஃப்ளோ பை லென்த் ஆஃப் ரெசிஸ்டிங் மீடியா. ஸோ தட் மீன் H/L. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐயோட ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து டாசிஸ் லா வந்து ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது Q இஸ் ஈக்குவல் டு இந்த தான் டாசிஸ் ஃபார்முலா, நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது டாசிஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து Q இஸ் ஈக்குவல் டு கே. இங்கே வந்து ஹை இருக்க இடத்துல வந்து நம்ம H/Lனா நம்ம இங்கே எதுக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டுபிடிச்சோன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு Q ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஃபார்முலா வருது, நம்மளுக்கு தேவை கே. ஸோ கே தான் நம்மளுக்கு வேணும். தட் மீன் பெர்மபிலிட்டி தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பெர்மபிலிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கே இஸ் ஈக்குவல் டு Q × L பை HA. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் பெர்மபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம கேவோட ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து கே ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டெஸ்ட்டோட
இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த டெஸ்ட் வந்து கோர்ஸ் கிரெயின் சாயில்ஸை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட் ஹெட் வந்து அதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்மளுக்கு கோர்ஸ் கிரெயின் சாயில், தட் மீன் சாண்ட் அண்ட் கிரேவல் தான் நம்மளுக்கு கோர்ஸ் கிரெயின் சாயில்னு தெரியும். ஸோ இது 2 தான் மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்டுக்கும் சி வருது, கோர்ஸ்க்கும் சி வருது. ஸோ நம்ம என்னைக்காவது சப்போஸ் இது மறக்காது, நீங்கள் இப்படிலாம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது என்றைக்கும் மறக்காது. ஸோ அதே போல் இதில் வந்து ஏன் ஃபைன் சாண்டோ ஃபைன் கிளே வந்து ஏன் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ இதோட வால்யூம் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து ஃபைன் சாயிலோட பெர்மிபிலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் ஹெட்னா கோர்ஸ் கிரெயின் சாயில்ஸை தான் மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, வேரியபிள் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து ஃபாலிங் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நேம்லேயே தெரியுது, நம்மளுக்கு ஹெட்டு வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும், ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு பைப் கொடுக்குறோம். நம்ம அங்கே கொடுக்கும்போது டைரெக்டாக வாட்டரை ஃப்ளோ பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு பைப் கொடுக்குறோம். ஸோ அந்த பைப்போட ஏரியா தேவை. அந்த பைப்லேருந்து குட்டியாக ஒரு ஒரு ஏரியா எடுத்து அதுலேருந்து நம்ம ஹெட்டை வந்து வேரி பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதனால தான் இது வந்து வேரியபிள் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட்னு வருது. இது ஒரு பெரிய டெரிவேஷன். இதுக்கு வந்து நம்ம இன்டகிரேஷன்லாம் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுவும் டாசிஸ் லா வந்து பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. டேரெக்டாக நம்மளுக்கு தேவை ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸோ K is equal to 2.303 LA. ஸோ ஏன்றது அந்த ஏரியா ஆஃப் ஸ்டாண்ட் பைப், ஒரு பைப் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அது லென்த் வந்து ரெசிஸ்டிங் மீடியம், அப்புறம் ஏன்றது டோட்டலான ஏரியா, அதுக்கப்புறம் லாக் 10, அப்புறம் H1 H2ன்றது Tன்றது நம்மளுக்கு டைம். ஸோ H1 H2ன்றது நம்மளோட ஹெட் வேரியேஷன். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் வந்து இதுவே டேரெக்டாக கொஷினில் 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, ஏதாவது வேல்யூ வந்து மாற்றி கொடுத்து. ஸோ இது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கான்ஸ்டன்ட் ஹெட்டோட டெஸ்ட்டும் அது போல் அதோட ஃபார்முலா, இதில் வந்து கேவோட ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட், இது வந்து என்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இங்கே வந்து அன்டிஸ்டர்ப்டு சாம்பிளை தான் நம்ம எடுத்துக்குவோம். அதே போல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே வந்து ஃபைன் கிரெயின் சாயில், தட் மீன் கிளே அண்ட் சில்ட்டை வச்சு தான் இங்கே வந்து வேரியபிள் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஃபாலிங் ஹெட் பெர்மிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுலேயும் இருக்குது பாருங்கள், எஃப் இருக்குது, ஃபாலிங் ஹெட், ஸோ இங்கே ஃபைன் சாயில். ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பெர்மிபிலிட்டி. அதெல்லாம் நம்ம பார்த்தது வந்து பெர்மிபிலிட்டி ஆஃப் ஆர்டினரி சாயில். இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் சாயில்னா என்னென்னா லேயர்ட். ஸோ ஒரு சாயில் வந்து லேயராக இருக்கும், டிஃப்ரெண்ட் சாயில்ஸ் இருக்கும் அங்கே. ஸோ அதனால ஸோ இதோட பெர்மிபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்குது, இங்கே பாருங்கள், இது ஒரு சாயில் S1 S2 அந்த மாதிரி சாயில் இருக்குது. ஸோ வாட்டர் டேபிள் இங்கே இருக்குது, ஸோ இன்னொரு வாட்டர் டேபிள் இங்கே இருக்குது. நம்மளுக்கு தெரியும் வாட்டர் வந்து இங்கேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த பெர்மிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து 2 ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ பேரலல் டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு அந்த ஃப்ளோ வந்து பேரலாக இருக்கும் பெர்மிபிலிட்டி அப்படின்னா, ஸோ அதோடது வந்து என்னென்னா K1 H1, தட் மீன் Z1 + K2 Z2. ஸோ எந்தெந்த சாயிலுக்கு ஒரு தனித்தனியாக பெர்மிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஈக்குலிபிரியம் பெர்மிபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டில். இந்த இசட் இருந்தது ஒன்றும் இல்லை, ஹெட். நம்ம ஹெட்டு வந்து நம்ம அங்கே Hன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே சாயிலுக்குள்ளன்றதுனால நம்ம இசட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு ஹெட் இருக்கும், தட் மீன் ஹைட் ஆஃப் த சாயில், சாயில் எந்த அளவுக்கு டெப்த்தில் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்புறம் டோட்டல் டெப்த். ஸோ இங்கே வந்து சமேஷனாக என்ன, நம்ம டோட்டலாக எவ்வளோ அப்படின்றது தானே. ஸோ சமேஷன் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு K ஈக்குலிபிரியம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே போல் ஃப்ளோ பர்பெண்டிகுலர் டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ முன்ன பார்த்தது பேரலல், இது வந்து என்னென்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த ஃப்ளோக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துக்கும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த பெர்மிபிலிட்டி. ஸோ அப்போ என்னென்னா இதே ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு மாடிஃபை ஆகுது. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து சம்மேஷன் வந்து மேலே இருக்குது, சம்மேஷன் ஆஃப் டெப்த் ஆஃப் த லேயர் வந்து மேலே இருக்குது பை. ஸோ அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்து இங்கே வந்து நம்மளுக்கு டிவைடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்க்க வேண்டியது இசட் தான் மேலே இருக்குது, Z1 / K plus Z2 / K2, that means the K1 plus Z3 plus K3. ஸோ எந்த அளவுக்கு அங்கே சாயில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் ஆஃப் தட் லேயர் அண்ட் ஆஃப் தட் சாயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பாருங்கள், ஹரிசாண்டல் பெர்மிபிலிட்டி இஸ் ஃபவுண்ட் டு பி மோர் தென் வெர்டிக்கல் பெர்மிபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலியோன் அந்த சாயில் தட் மீன் அந்த சாயிலை தவிர மற்ற எல்லா சாயிலுக்கும் ஹரிசாண்டல் பெர்மபிலிட்டி தட் மீன் பேரலாக இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பெர்பெண்டிகுலர் வெர்டிக்கல் பெர்மபிலிட்டியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாயிலோட கண்டிஷன் என்ன அப்படின்னா அனியோஸ்ட்ரோஃபிக். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே ஐசோட்ராஃபிக்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ அதனால அந்த சாயில்ஸ்க்குலாம் வந்து நம்ம அனிசோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேரெக்டாக 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. தட் மீன் ஹரிசாண்டல் பெர்மபிலிட்டி அதிகமாக இருக்குது, வெர்டிக்கல் பெர்மபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா அந்த சாயில் வந்து அனிசோட்ராஃபிக். ஸோ இதோட நம்ம பெர்மபிலிட்டி டாபிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பெர்மபிலிட்டிலேருந்து சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் நம்ம சேனலில் நிறைய சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிங்க, கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதே போல் நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நினைக்கிறத செய்ய முடியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.